What is the procedure in commencement of proceedings before a magistrate? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீடிங்ஸ் கமென்ஸ் ஆகும், ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி எந்தெந்த வகையில் ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆராக ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைக்கும் பொழுது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு முறை. நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுத்துக்கவே இல்லைன்னா என்னப்பா பண்ணுறது? டைரெக்டாக போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டிலே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ப்ரைவேட்டு கம்ப்ளைண்ட்டு. அப்போது இதன் மூலமாக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு கேஸ் வரும், அப்போது எடுத்து விசாரிப்பார். அப்போது ரெண்டு விதமாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ப்ரொசீடிங்ஸ் கமென்ஸ் ஆகும். ஒன்று போலீஸ் ரிப்போர்ட் மூலமாக போகும், இன்னொன்று நம்ம மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதன் மூலமாக போகும். சரியா? இந்த ரெண்டு விதமும் என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்கறது தான் இந்த கொஷின். ஃபஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்னா, ஒரு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அவங்க எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா டைரெக்டாக செக்ஷன் 200 சிஆர்பிசி கீழே மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவர் இந்த கம்ப்ளைண்ட்டை எக்ஸாமைன் பண்ணுவார், இது சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதோட விட்னஸ் இவங்கக்கிட்ட ரைட்டிங்கில் வாங்கிட்டு அதில் மேஜிஸ்ட்ரேட்டும் கையெழுத்து போட்டுக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை ரெக்கார்டு பண்ணிப்பார். இதுதான் செக்ஷன் 200 சிஆர்பிசி. செக்ஷன் 202 சிஆர்பிசி என்னென்னா போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். மேஜிஸ்ட்ரேட் உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கம்ப்ளைண்ட்டை இவரே டைரெக்டாக போய் விசாரித்து பார்ப்பார். அப்படி இல்லையா, இதுக்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நியமித்து விசாரிக்க சொல்லுவார். இல்லையா, யார் ஒரு நபர் இதுக்கு ஃபிட்டுன்னு நினைக்கிறாரோ மேஜிஸ்ட்ரேட் அவரை இந்த விசாரணை பண்ணி பார்க்க சொல்லுவார் இந்த கம்ப்ளைண்ட்டை. எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை இந்த கம்ப்ளைண்ட் தவறாக கொடுத்துருக்காங்களா, இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் செக்ஷன் 202 போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். சரியாப்பா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஜட்ஜ் அப்படியே வாங்கிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், இதை சரியான்னு சொல்லி என்கொயரி பண்ணுவார். அவரே பண்ணுவார், இல்லை ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வச்சு பண்ணுவார், இல்லை இதுக்கு சரியான நபர் யாரோ அவர் மூலமாக பண்ணுவார். இது செக்ஷன் 202. செக்ஷன் 203 டிஸ்மிசல் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஒருவேளை இந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இதோட விட்னஸ்ஸு ஏதாவது போதுமான அளவு ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடுவார் மேஜிஸ்ட்ரேட். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். நடவடிக்கை எடுக்க போதுமான காரணம் இருந்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பார். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. டிஸ்மிசல் ஆஃப் கம்ப்ளைண்ட் செக்ஷன் 203. மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து போலீஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் எடுக்கிற நடவடிக்கை என்ன, அது சொல்கிறது என்னென்னா செக்ஷன் 190 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பை மேஜிஸ்ட்ரேட். ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு கம்ப்ளைண்ட் மூலமாகவோ இல்லை போலீஸ் ரிப்போர்ட் மூலமாகவோ ஒரு விஷயத்தை எடுத்து விசாரிப்பார். போலீஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா அவரோட நாலேஜுக்கு இது தவறுன்னு தெரியும் பட்சத்தில் அந்த விஷயத்தை இவர் எடுத்து விசாரிப்பார். இதை சொல்கிறது செக்ஷன் 190. என்ன அப்படின்னா, மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது அதை மேஜிஸ்ட்ரேட் எடுத்து விசாரிக்கிறார். அதுக்காக செக்ஷன் 190 வச்சுருக்காங்க. செக்ஷன் 204 என்ன அப்படின்னா, ஒருத்தர் பண்ணியிருக்கக்கூடியது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிச்சு, சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கலான்னு தெரிஞ்சால் முதல்ல சம்மன் அனுப்பி அவரை கூப்பிடுவார். இதுதான் செக்ஷன் 204 இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். இது எதுக்காக அப்படின்னா, ஃபார்மல் ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த செக்ஷன் 204 இருக்குது. அவங்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இது தவறுன்னு தெரிஞ்சால் சம்மன் இஷ்யூ பண்ணுவார். இதுக்கான கேஸ்லா நிர்மல்ஜித் சிங் ஹூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1973. இந்த கேஸில் என்ன அப்படின்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும்பொழுது கம்ப்ளைண்ட்டையும் விட்னஸையும் ப்ராப்பராக எக்ஸாமைன் பண்ணணும். அப்படி எக்ஸாமைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைக்காகலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேஸ். என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைண்டன்ட் அண்ட் விட்னஸஸ் இஸ் அ க்ரூஷியல் ஸ்டெப் இன் என்ஷூரிங் தட் ஒன்லி தோஸ் கம்ப்ளைண்ட் விச் prima facie disclose an offense. என்னென்னா,
இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பிரைமா ஃபேசி முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லாத சமயத்தில் ஃப்ரிவோலஸ் கம்ப்ளைண்ட், அற்பமான விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இந்த நிர்மல் ஜீத் சிங் ஹூன் கேஸில்.